கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த நவம்பர் மாதம் 26ஆம் நாளாகிய செவ்வாய்க்கிழமையிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமாக எங்கள் நல்ல கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, இதோ இந்த ஆசீர்வாதமான ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்தீர் ஆண்டவரே. இளைப்பாறுதலை தந்து ஜீவனை கொடுத்து எங்களை காலை நேரத்தில் எழுப்பியிருக்கிற நன்றி ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் உம்முடைய பாதத்திலிருந்து இந்த நாளை ஆரம்பிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அடேனையும் நண்பர் சாரும் சாக்கோ சாரும் எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லாருடைய இல்லங்களிலே உள்ளங்களிலே உம்முடைய வருகைக்கான ஆயத்தங்களை ஆசீர்வாதமாக நீ தந்து வழிநடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே நாம் ஆண்டவரை துதிக்கும்படியாக 557வது பாடலாகிய போற்றி துதிப்பேன் என் தேவ தேவனை புனித இதயமுடனே என்ற பாடலை சாரோடு நாம் இணைந்து பாடும். 557. தேவானை புனித இதயமுடனே போற்றி துதிப்பேன் தேவானை புனித இதயமுடனே நேற்றும் என்றும் என்றும் இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். நேற்றும் என்றும் என்றும் இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். பயங்கரமான புயலில் ஓடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் ஓடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மாவில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்தும் மாளாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்தும் மாளாதே. ஆண்பின் ஜெயதோனியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதோனி
பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என்னை சரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என்னை சரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனாயே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதான். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதான். என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என்னை சரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என்னை சரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த நவம்பர் மாதம் 26ஆம் நாளாகிய செவ்வாய்க்கிழமையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பானவர்களே, கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே நாம் நவம்பர் மாதத்தில் பிரவேசித்து நேற்று தினத்தில் உலகமெங்கும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். இந்த நாட்களில் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பற்றி தான் அதிகமாக நமக்கு செய்தி தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் கூட நாம் செப்பனியா 3ஆம் அதிகாரத்திலிருந்து கடவுளுடைய வார்த்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த செப்பனியா தீர்க்கரை பற்றி நாம் பார்க்கும்போது, ஆண்டவருடைய ஊழியக்காரன் கிமு 7ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் செப்பனியா இறைவாக்கு உரைத்தார். அவர் இறைவாக்கு உரைத்த காலம் யோசியா அரசன் கிமு 621 செயல்படுத்திய சமய சீர்திருத்தத்துக்கு முன்னைய 10 ஆண்டு காலமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. மற்ற இறைவாக்கு நூலில் மிகுதியாய் காணப்படும் கருத்துக்களையே இந்நூலும் கொண்டுள்ளது. அழிவின் நாள் நெருங்கிவிட்டது, அப்பொழுது யூதா வேற்று தெய்வங்களை வழிபட்டதற்காக தண்டிக்கப்படும். எருசலேம் அழிவுற்றாலும் மீண்டும் ஒரு நாள் முன்னைய நன்னிலைக்கு உயர்த்தப்படும். பணிவும் நேர்மையும் மிக்க மக்கள் அங்கு மீண்டு வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நம்ம இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், த லார்ட்ஸ் ரெஸ்டோரேஷன் அண்ட் ரெனிவல். த லார்ட்ஸ் ரெஸ்டோரேஷன் அண்ட் ரெனிவல். ஆண்டவர் நமக்கு புதிய வாழ்வை தருகிறார், நம்மளை புதுப்பிக்கிறார் என்ற ஒரு செய்தி இதில் சொல்லப்பட்டிருக்கு. 3 செய்தி இதில் பார்க்குறோம். 1, கடவுளுடைய நீதி தீர்ப்பும் புது வாழ்வும். கடவுளுடைய நீதி தீர்ப்பும் புது வாழ்வும். 2, கடவுளுடைய இருப்பு தன்மை, த லார்ட்ஸ் பிரசன்ஸ் என்று சொல்லுவோம். நம்மளை புதிதாக்குகிற தன்மை. கடவுளுடைய இருப்பு தன்மை புதிதாக்குகிறார். 3வது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அழைப்பும் கர்த்தருடைய விசுவாசமும். நம்முடைய விசுவாசம், கர்த்தருடைய விசுவாசம், கர்த்தருடைய ஃபெய்த்ஃபுல் உண்மை உள்ள தன்மை, நம்முடைய விசுவாசம். 3மே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம
பார்க்கின்றோம். 1 முதல் 5 வசனத்தில் நாம் பார்த்தோம்னு சொன்னால், இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வையை ஆண்டவர் புதுப்பிக்கின்றவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை பாவம் நிறைந்த செய்தியாக இருக்கிறது. ஆண்டவர் அதை புதுப்பிக்கின்றவராக இருக்கிறார். பாருங்க, எருசலேமின் பாவமும் மீட்பும், கலகம் செய்தும் தீட்டுப்பட்டதும் மக்களை ஒடுக்கியதுமான நகருக்கு ஐயோ கேடு. எந்த சொல்லுக்கும் அவள் செவிசாய்ப்பதில்லை, கண்டிப்புரையை அவள் ஏற்பதும் இல்லை, ஆண்டவர் மேல் அவள் நம்பிக்கை வைப்பதும் இல்லை, தன் கடவுளை அண்டி வருவதும் இல்லை. அந்நகரின் தலைவர்கள் கர்ஜனை செய்யும் சிங்கங்கள், அதன் நீதிபதிகள் மாலையில் கிடைப்பதை காலை வரை வைத்திராத ஓநாய்கள், அதன் இறைவாக்கினர் வீண் பெருமை பேசும் வஞ்சகமிக்க மனிதர், அதன் குருக்கள் புனிதமானதை களங்கப்படுத்தி திருச்சட்டத்தை உதறி தள்ளுபவர்கள். அதனுள் இருக்கும் ஆண்டவரோ நீதி உள்ளவர், அவர் கொடுமை செய்யாதவர். காலைதோறும் அவர் தமது தீர்ப்பை வழங்குகின்றார், வைகரை தோறும் அது தவறாமல் வெளிப்படும். ஆனால் கொடியவனுக்கு வெட்கமே இல்லை. கடவுளுடைய வார்த்தை இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இறைவாக்கினர்கள் வழியாக ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் இவங்க என்ன பண்றதில்ல, அதை கேட்பதே இல்லை. அன்பானவர்களே, இதை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நாம் பொருத்தி பார்ப்பது? இறைவாக்கு வந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? நிச்சயமாய் வந்திருக்கிறது. ஆயர்கள் வழியாக, ஊழியர்கள் வழியாக, இன்னைக்கு பல்வேறு ஊடகங்கள் வழியாக இன்னைக்கு நமக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டே இருக்கு. காலை நேரத்தில் டிவியை திறந்தா வசனம்தான், ஃபோனை திறந்தா வசனம்தான். ஆனால் நம்ம பார்க்குறோமா, அதை கேட்குறோமா, அதை கடந்து சொல்லுகிறோம், அதை விட்டு விடுகிறோம். இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது, கடவுளுடைய வார்த்தை ஊழியக்காரன் என்ன பேசுகிறான் என்பதையே நம்ம கேட்காம வெறுமையாய் கடந்து சொல்லுகிறோம். அப்படிதான் இஸ்ரவேல் மக்களும் இருந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம அவர்கள் காதுகளும் அவருடைய மனதும் அடைப்பட்டு இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் நீதி தீர்ப்பு செய்ய போறேன், எச்சரிக்கையாக இருங்க. 6 முதல் 8 வசனத்தில் பார்க்குறோம், கடவுளுடைய நீதி தீர்ப்பும் அவருடைய புது படைப்பும் இல்லை, ரெஸ்டோரேஷன் என்று சொன்னால் மீட்டுருவாக்கம். காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் இல்லை அண்ட் ரெஸ்டோரேஷன், கடவுளுடைய நீதி தீர்ப்பு மற்றும் மீட்டுருவாக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6 முதல் 8 வசனங்கள். வேற்றினத்தாரை நான் வெட்டி வீழ்த்தினேன், அவர்களுடைய கோட்டைகளை தகர்த்து எறிந்தேன், அவர்களுடைய தெருக்களை வெறுமையாக்கினேன், அவற்றில் நடந்து செல்பவர் எவரும் இல்லை, யாரும் இராதபடி எவரும் குடியிராதபடி அவர்களுடைய நகர்கள் பாழடைந்து போயின. உறுதியாக எனக்கு நீ அஞ்சி நடப்பாய், எனது கண்டிப்புரையை ஏற்றுக்கொள்வாய், நான் வழங்கிய தண்டனை தீர்ப்புகளை எல்லாம் நீ மறக்க மாட்டாய் என்று நான் எண்ணினேன். அவர்களோ தங்கள் செயல்களை சீர்கேடாக இன்னும் மிகுதியாய் ஆவல் கொண்டனர். ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், நான் குற்றம் சாட்டுவதற்கு எழுந்திடும் இந்த நாளுக்காக காத்திரு. வேற்றினத்தாரை ஒன்று சேர்த்து அரசுகளையும் ஒன்று திரட்டி என் கடும் சினத்தையும் கோபத்தீயின் கொடுமை முழுவதையும் அவர்கள் மேல் கொட்டிவிட திட்டமிட்டுள்ளேன். ஏனெனில் என் வெஞ்சினத்தை தீக்கு உலகமெல்லாம் இரையாகும். கடவுளுடைய நீதி தீர்ப்பும் அப்படியே மீட்டுருவாக்கமும் எப்பொழுதுமே இது இரண்டுமே 2 கண்கள் மாறி அது வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் வருகிறார்கள், ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் மோசே கிட்ட சொல்கிறார், இவங்க முறுமுறுக்கிறது எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குதுப்பா, ஏன் இப்படி பண்ணுறாங்க? அவங்க சாப்பாடு கேட்டாங்க, நான் கொடுத்தேன், தண்ணி கேட்டாங்க கொடுத்தேன், கறியில் நாங்கள் காடையே கொண்டு வந்து கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்து வரேன், ஆனால் இவங்க இப்படி முறுமுறுக்கிறாங்களேன்னு சொல்லி என்ன பண்ணார், கொல்லி வாய் சர்ப்பங்களை ஏவி விட்டு அவர்களை கடிக்க வைத்தார். கொஞ்சம் பேர் இறந்து போனாங்க. உடனே மோசே கிட்ட ஓடுறாங்க, ஐயோயோ ஐயோயோ. மோசே சொல்றாரு, இருங்க நான் கடவுள்கிட்ட கேட்டு சொல்லணும்னு. கடவுள் சொல்றார், ஒரு வெண்கல சர்பத்தை செய்து உயர்த்து வனாந்தரத்தில், அதை பார்க்குறவன் ரட்சிக்கப்படுவான். இது என்னன்னா, பின்னாடி கிறிஸ்துவை சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது யாரெல்லாம் பார்த்து விசுவாசிக்கிறாங்களோ அவங்க ரட்சிக்கப்படுவார்கள் என்பதற்கு ஒரு முன் அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, அப்போ ஆண்டவர் அவங்கள விட்டுறல, செத்து போவாங்கன்னு விட்டுறல, திருப்பியும் அவங்கள மீட்டு உருவாக்கம் செய்கிறவர் தான் ஆண்டவர். ஆமென். இப்போ நம்முடைய வாழ்க்கை கூட தவறுகிற போது நம்மளை கண்டிக்கிறார்,
இல்லையா? நம்மளை திருத்துகிறார். ஒரு தாயை போல, தந்தையை போல, எப்படி அப்பா அம்மா கண்டிக்காத பிள்ளைங்க சரியா இருக்க மாட்டாங்களோ அதே போல ஆண்டவர் நம்மளை திருத்துகிறார். அதே வேளையில நம்மளை மீட்டுருவாக்கம் செய்கிறார். ஆமென். மீட்டுருவாக்கம் செய்கிறார். புது படைப்பாக நம்மளை மாற்றுகிறார். புது வாழ்வை நமக்கு தருகிறார். புதிய மனிதர்களாக நம்மளை ஆண்டவர் மாற்றுகிறார். அதுதான் இங்கே நம்ம பார்க்கிறோம், இல்லையா? The judgment will come upon Jerusalem and Judah. யூதா மீதும் எருசலேம் மீதும் நீதி தீர்ப்பு வரும் என்று சொல்றார். அதே போல என்னென்ன காரணம் அதுக்கு? சிலை வழிபாடு, கீழ்ப்படியாமை, விக்கிரக ஆராதனைகள், கடவுளுக்கு விரோதமான செயல்கள், இல்லையா? கற்பனை கீழ்ப்படியாமை, இதெல்லாம் வருது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேற நேரத்தை கொடுக்காம உலக பிரகாரமான காரியங்களை செய்கிறது, பின்மாற்றம் அடைவது, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறது, ஆலயத்துக்கு விரோதமான காரியங்களை செய்வது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் நீதி தீர்ப்பு செய்கிறவர். நிச்சயமா அடுத்து சொல்றாரு, the promise of restoration and renewal that follows judgment, இல்லையா? மீட்டுருவாக்கம் செய்கிற ஆண்டவரே நம்மளை நீதி தீர்ப்பு செய்கிறவர். அதனால நீங்க ஒன்றும் அதை பெருசா எடுத்துக்காதீங்க, நீங்க ஆண்டவர் இடத்துல திரும்பி வாருங்க, மனம் திரும்புங்க அப்படின்றார். ரிப்பன்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான, அதுதான் ரெனிவலா நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்கின்ற ஒரு காரியமாய் இருக்கிறது. மூன்றாவது 9 முதல் 13 வசனம், the Lord's presence and renewal, நம்முடைய வாழ்வை புதுப்பிக்கிறவர், கடவுளுடைய இருப்புத்தன்மையை நம்ம பார்க்கிறோம். அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன், அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள். பாருங்க, ஆண்டவருக்கு பணிபுரிகிற மக்களாய் நான் மாற்றுகின்றேன். யாரெல்லாம் கடவுளுக்கு விரோதமா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் நான் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாய் மாற்றுவேன். எத்தியோப்பியாவின் ஆறுகளும் அப்பால் இருந்து என்னை மன்றாடுவோர் சிதறுண்ட என் மக்கள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவார்கள். எனக்கு எதிராக எழுந்து நீ செய்த குற்றங்களை முன்னிட்டு அந்நாட்களில் அவமானம் அடைய மாட்டாய். ஏனெனில் அப்பொழுது இருமாப்புடன் அக்களித்திருப்போரை உன்னிடமிருந்து அகற்றி விடுவேன். இனி ஒருபோதும் எனது திருமலையில் செருக்கு அடைய மாட்டாய். நான் உன் நடுவில் இருந்து கெட்டவங்களெல்லாம் எடுத்துட்டு போறேன், நல்லவர்கள் மட்டுமே வாழுகின்ற ஒரு இடமாய் உன்னுடைய தேசம் மாறும் என்று சொல்லுகிறார். ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன், அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். முக்கியமா பாருங்க, யார் எந்த தீர்க்க சொன்னாலும் கூட கடவுளுடைய மக்களாக ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வு இருக்கிறது. அவங்களை ஆண்டவர் மீட்டு உருவாக்கம் செய்கிறார், அவங்களுக்கு புது வாழ்வு தருகிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. இஸ்ரேலில் எஞ்சியிருப்போர் கொடுமை செய்ய மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வஞ்சகம் பேசாம, ஆண்டவருக்கு விரோதமாக இல்லாமல் நாம் புது வாழ்வின் மக்களாக இருக்கிறோம். அப்புறம் கடைசியா 14-20 பார்த்தீங்கன்னா, த கால் டு ரிப்பன்டன்ஸ் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ், இல்லை மனம் திரும்புதலுக்கான ஒரு அழைப்பும், அதே நேரத்தில் கடவுள் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு, நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அதான் மகிழ்ச்சி பாடலாக இது 14 பார்க்குறோம். பாருங்க, மகளே சீயோனே மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரவேலே ஆரவாரம் செய், மகளே எருசலேமே உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்த அக்களி, ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார், இஸ்ரவேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார், நீ எந்த தீங்கையும் காண மாட்டாய். அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஆண்டவர் கண்டிக்கிறவர் தான், தண்டிக்கிறவர் தான், நம்மளை பக்குவப்படுத்துறவர் தான், அதே வேளையில் நம் நடுவில் இருக்கிறவர், நமக்கு மகிழ்ச்சியை தருகிறவர், நம்முடைய வாழ்வை சமாதானமாய் மாற்றுகிறவர். இனி நீ தீங்கு கார மாட்டா சொல்றார். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும், சீயோனே அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம், உன் கடவுளாக ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார், அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர், உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். இல்லையா, அவர் மாவீரர், அவர் உன் பொருட்டு மகிழ்வார். ஆகவே நீ எச்சரிக்கையாக இரு, தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார், உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார், அது ஒரு திருவிழா காலம் போல இருக்கும், உன்னுடைய துன்பத்தை அகற்றி விட்டேன், ஆகவே நீ இழிவடைய மாட்டாய், இதோ உன்னை ஒடுக்கியவர்களை அந்நாளில் நான் தண்டிப்பேன், கால் ஊனமுற்றவர்களை காப்பாற்றுவேன், ஒதுக்கப்பட்டவர்களை ஒன்று சேர்ப்பேன், அவமானமுற்ற மக்களை உலகமெங்கும் பெயரும் புகழும் பெற செய்வேன், அக்காலத்தில் உங்களை ஒன்றாய் கூட்டி சேர்த்து உங்கள் தாய் நாட்டுக்கு அழைத்து வருவேன், ஆம் உங்கள் கண் முன்பாகவே உங்களை நான் நன்னிலைக்கு உயர்த்தி உலகின் எல்லா மக்களிடையேயும் நீங்கள் பெயரும் புகழும் பெறுமாறு செய்வேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க.
கண்டிக்கிற ஆண்டவர் தான், தண்டிக்கிற ஆண்டவர் தான். ஆனால் அதே நேரத்தில் நம்ம நடுவில் இருந்து என்ன செய்கிறாராம்? அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிறவர், ஊனமுற்றவர்களை உயர்த்துகிறவர், அநாத பிள்ளைகளை, விதவைகளை கொண்டு வந்து தேசத்தில் உயர்த்தி நான் பெரிய ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்றார். அப்போ இன்னைக்கு நம்ம இதை பற்றி என்ன யோசிக்கிறோம்? என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேன் இல்லையா? இதுக்கு நம்ம கடவுளுடைய பரிசுத்தம், நீதி, நம்முடைய தாழ்மை, நம்முடைய கீழ்ப்படிதல், புது உடன்படிக்கை நம்ம ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். மீந்தவர்களை காப்பாற்றிருக்கிறார். நீதி தீர்ப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இதான் இங்கே பார்க்குறோம். ஏசாயா 40:1-11 பார்க்குறோம். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் ஆற்றி மீட்டுருவாக்கம் செய்கிற பகுதி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 31:34 பார்க்குறோம். புதிய உடன்படிக்கையும் மீட்டுருவாக்கமும் அங்கே பார்க்கிறோம். இசைக்கேல் 36:22-32 பார்க்குறோம். மீட்டுருவாக்கமும் புது வாழ்வும். யோவேல் 2:28-32 பார்க்குறோம். ஆண்டவர் எல்லார் மேலே ஆவியானவர் ஊற்றார். குழந்தையிலிருந்து வயதானவர்கள் ஆவியானவர் ஊற்றி புது வாழ்வை தருகிறார். அவுட் போரிங் ஆஃப் த ஸ்பிரிட் அண்ட் ரெஸ்டோரேஷன். ஆவியானவர் ஊற்றி அவங்களை மீட்டுருவாக்கம் செய்கிறார். ஆமோஸ் 9:11-15 பார்க்குறோம். மீட்டுருவாக்கமும் புது வாழ்வும், ரெஸ்டோரேஷன், ரீபில்டிங் இல்லையா? மத்தேயு 24 பார்க்குறோம். அப்போஸ்தலர் 2 பார்க்குறோம். ரோமர் 11, வெளிப்படுத்தின விசேஷம் 21 இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் வரப்போகிறார் இல்லையா? அவர் நம்ம மேலே ஆவியானவர் ஊற்ற போகிறார். மீண்டும் இஸ்ரவேல் மக்களை மீட்டுருவாக்க செய்வார். புதிய வானம், புதிய பூமி உருவாகும். இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் உண்மையாகவே 1947 உருவாகி இன்று வரையில் அது இருக்குது. ஆனால் பெரிய பிரச்சனை தான், கஷ்டங்கள் தான். ஆனாலும் கர்த்தர் அதை காத்து கொண்டு வருகிறார். திரும்பி அதுக்கு புது வாழ்வை தருவார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் புது வாழ்வை தருவார், மீட்டுருவாக்க செய்வார். அதே வேளையில் நாம் விக்கிரக ஆராதனை, கர்த்தருக்கு விரோதமான காரியம், கீழ்ப்படியாமல் எல்லாம் செய்தால் நாம் மனம் மாற வேண்டும். ஆண்டவருக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாய் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட இறை வாழ்வை இந்த காலை நேரத்தில் நாம் பெற்று வாழ தூய ஆவியானவர் அவருடைய மீட்டுருவாக்கம், நம்முடைய மனம் திரும்புதலை வைத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்றி வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, ஆண்டவர் இந்த காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். ராஜா, உம்முடைய வருகைக்காய் ஆவலாய் காத்திருக்கிறோம். எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய வருகையில் எங்களை மீட்டுருவாக்கம் செய்கிறீர், எங்களுக்கு புது வாழ்வை தருகிறீர். ஆண்டவரே, ரெனிவல், ரெஸ்டோரேஷன், ரீபில்டிங் என்ற வார்த்தைகளை ஆண்டவர் நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தோய்ந்து போய் ஒடிந்து போயிருக்கிற போது எங்களை ஆண்டவர் நீர் மீட்டுருவாக்கம் செய்கிறீர், புது வாழ்வை தருகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இப்பொழுதும் ஃபேஸ்புக் லைவாகவும் யூடியூப்பில் ஆண்டவராகவும், அதே போல் யூடியூபின் வழியாய் வாட்ஸ்அப் ஆண்டவர் மற்ற காரியங்கள் வழியாக பார்த்து கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். உடைய இல்லங்களிலே, உள்ளங்களிலே உடைய வருகைக்கான ஆயத்தங்களை கர்த்தாவினை செய்யும். குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கான ஆயத்தங்களுக்கு அவர்கள் ஆயத்தப்படுகிற போது உள்ளத்திலும் இல்லத்திலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் கிருபை தார். இந்த நேரத்தில் உலக நாடுகளுக்காய் ஜெபிக்கிறோம். எங்கு பார்த்தாலும் போர்கள், பதற்றங்கள், கொலை, கொள்ளை, இயற்கை பேரிடர்கள், காடுகள் அழிவு, ஆண்டவரே பயங்கரமான நில அதிர்ச்சிகள், சுனாமிகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இவரெல்லாம் மாறி அமைதியான ஒரு சூழல் உடைய வருகை நாட்களில் ஏற்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே உடைய இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். உடைய தாய் திருநாடாகி எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும். அமைதியான ஒரு தேசமாக சாதி, மதம், இனம், மொழி பேதம் கடந்து அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒற்றுமையில் வாழ கிருபித்தார். ஒரு ஜனாதிபதி, பிரதமர் ஆண்டவரே இதோ நடந்து கொண்டிருக்கிற குளிர்கால கூட்டத்தொடரை கூட ஆசீர்வாத ஆக்கப்பூர்வமான முடிவுகளை அவங்க எடுக்கட்டும். எம்எல்ஏக்கள், எம்பிக்களுக்காக, என்னுடைய முதலமைச்சர், கவர்னருக்காக, அனைத்து மாநிலத்தின் முதலமைச்சர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாய் ஆண்டவர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற மணிப்பூருக்காக ஜெபிக்கிறோம். அங்கே ஆண்டவரே அமைதியை, சமாதானத்தை நிலைநாட்ட ஆண்டவரே நீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இதே போல் இந்த நாளிலே இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கின்ற என்னுடைய அன்பர் சாருக்காக, ஏஞ்சக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மாத்தாள் மறைகளுக்காக ஜெபிக்கிறோம். கால சீதோஷ்ண மாற்றத்தில் ஏற்பட்டிருக்கிற பலவீனங்களை பிள்ளைகளுக்கு மாற்றும் நல்ல சுகத்தை தந்து வழிநடத்த ராஜா. என்னுடைய சாகோ சார்க்காய், டீச்சருக்காய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இசைவெளி பயணத்தில் தொடர்ந்து உடைய ஊழியத்தை பல்வேறு நிலைகளில் செய்கிற சாரியம்
எடுத்து பயன்படுத்துவீராக. தொடர்ந்து இந்த நாளில் ஆண்டவர் யாரெல்லாம் ஆண்டவரே தன்னுடைய உள்ளத்தில் இல்லத்தில் இயேசு ஏற்றுக்கொண்டார்கள், உங்களை அமைதி சமாதானத்தை மீட்டுருவாக்கத்தை தந்து வாழ்வை நீர் புதுப்பிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுங்கள். இந்த நாளில் இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், விசேஷ பள்ளிக்கூடங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவைகள் உண்டு ராஜா சந்திங்க, குறைவுகள் உண்டு சந்திங்க, பிரச்சனைகள் உண்டு, எல்லாவற்றையும் இந்த தேவன் மாற்றி அமைக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். குறிப்பாக இந்த நாளிலே பிறந்த நாட்களுக்கு நன்றி செலுத்துகிற அன்புக்குரிய ஆசிரியர் ஆண்டவரை கஸ்பா பகுதியில் புகழ்பெற்ற கவிஞர் யாழன் ஆதிக்கா ஜபிக்கிறோம். தமிழ் மேலே மிகுந்த பற்றுடையவராக ஆண்டவரே இதோ ஒரு சிறந்த எழுத்தாளராக, குறிப்பாய் தலித் ஆண்டவர் எழுத்தாளராக அவர் விளங்குகிறது. எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவரையும் அவருடைய அன்பான மனைவியையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழிநடத்துங்க. விடுதலை கருவியாக நீர் அவரை பயன்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். இதே போல ஆண்டவரே அவருடைய பிளைண்ட் ஸ்கூலில் பணியாற்றுகிற ஆசிரியர் காற்று சாண்டலினுக்காக ஜெபிக்கிறோம். அவரையும் மனைவி பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதம். பிறந்த நாட்கள் இவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதே போல் பலவீனமாக இருக்கிற ராஜ்குமார் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, இப்படி அன்பு சகோதரி தீபா, ஏழுமலை, வேலன், லதா, ஆலன், ரஃபியா இவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை படுக்கையில் ஆண்டவரை சிகிச்சையில் இருக்கிற இவர்கள் எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து பரிபூர்ண சுகத்தை தர வேண்டும். ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று நான் ஜெபிக்கிற ராஜா. தேவையில்லை சந்தியும். தொடர்ந்து இந்த நாளின் என்னுடைய பணிகளையும் பயணங்களையும் ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியுடைய வருகைக்காக, உடைய பிறப்பின் பண்டிகைக்காக கேரல் ரவுண்ட்ஸ் ஆண்டவரே, கேரல் சர்வீஸ், இன்னமாக சிறப்பு ஆண்டவர் ஆராதனைகள் ஆங்காங்கே நடைபெற இருக்கிறது. எல்லாவற்றையும் நீர் ஆண்டவர் ஆசீர்வதித்து எல்லாருடைய இருதயத்தை ஆண்டவரை புதுப்பித்து ஆண்டவரை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டுமா, அப்படியே வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் இந்த நாளிலே நம்முடையரோடு கூட தங்கி தரித்திருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென்.